அரோமா தெரப்பி அப்படின்னா அரோமானா ஸ்வீட் ஸ்மெல். நிறைய தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் அரோமா தெரப்பி ஒரு வைட்டல் ரோலா அதுல செயல்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஈஜிப்ட்ல இப்ப நம்ம மம்மி பத்தி சொல்றோம். அந்த மம்மியை பிரிசர்வ் பண்ணாங்க. நான் என்ன படிச்சிருக்கோம், மம்மிக்கு தைலங்கள்லாம் தடவி பேண்டேஜ் போட்டு அதை பிரிசர்வ் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எம்பாமிங் மாதிரி அது உடல் அழியாம இருந்துச்சு அப்படின்னா அந்த அழியாம பாதுகாத்தது அந்த காலத்துல இருந்தே அரோமா தெரப்பி தான். ரெண்டு ஆயில், ஒன்னு மிர்ருங்கிற ஆயில், இன்னொன்னு சிடர் வுட். இன்னும் பெருமையா நம்ம சொல்லணும்னா அந்த சிடர் வுட்டுக்கு தாயகம் நம்ம இந்தியா தான். தேவதாருன்னு சொல்றது, அந்த தேவதாருல இருந்து எடுக்கிற ஆயில் தான் சிடர் வுட். இந்த ரெண்டு ஆயில்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரு உடலை சிதையாமல் பாக்டீரியா அதை அழிக்காம அதை ப்ரிசர்வ் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த அரோமா தெரப்பியோட மகித்துவம், அதோடைய மகிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. அது வேற எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம ஆயில மட்டுமே தடவி பேண்டேஜ் மாதிரி சுத்தி அந்த உடம்ப நம்ம 1000 வருஷங்கள் அந்த மம்மியில இருந்திருக்கு. நம்ம இப்ப அதை எடுத்து பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அது பிக்சேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மசில்லாம் இதெல்லாம் உடையாம, நம்மளுடைய தோல் இதெல்லாம் உடைஞ்சு போகாம இறுகி அது உடலுடைய அமைப்பு அப்படியே இருக்கிற மாதிரி வச்சிருந்தது அந்த ரெண்டு ஆயில்ஸ் தான். சோ அது மாதிரி அரோமா தெரப்பி அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதத்துல, இப்ப சித்தா இருக்கு, ஆயுர்வேதம் இருக்கு, அலோபதி இருக்கு அப்படின்னா எல்லாமே பிளான்ட் நம்பி தான் இருக்காங்க. பிளான்ட்ல இருந்து வேரியஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது. இப்போ அலோபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல இருக்க கெமிக்கலை பிரிச்சு மருந்தாவோ மாத்திரையாவோ கொடுக்குறாங்க. வேற அரோமா தெரப்பி அப்படிங்கிறது ஒரு பிளான்ட்டோட ரூட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரூட், அதோடைய பட்டை, அதுக்கப்புறம் அதோடைய கம் ரெசின், அதுக்கப்புறம் அதோடைய இலைகள், பூக்கள் எல்லாத்துல இருந்தும் ஆயில் பிரிச்சு கம்ப்ரஸ் பண்ணி எடுக்கிறது தான் அரோமா தெரப்பி அப்படிங்கிறது. ஒரு பிளான்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட வெவ்வேறு மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உண்டு. ஆரஞ்சுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆரஞ்சோட இலைகள் பெட்டிட் கிரைன் சொல்றது, அந்த ஆயிலுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கு. ஆரஞ்சுல இருந்து எடுக்கிறது, தோல்ல இருந்து எடுக்கிறது ஆரஞ்சு ஆயில் சொல்றது. ஆரஞ்சோட பூக்கள்ல இருந்து எடுக்கிறது நெரோலின்னு சொல்றது, அதற்கு மருத்துவ குணம். இந்த இன்சோம்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு அந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.